ஊர் ஃபுல்லா லியோவை பத்தி பேசிட்டு இருக்கப்போ, ஜப்பான்காரன் எதெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்கான். நான் ஒரு பயங்கரமான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்துல லியோன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு சைடு வந்து லோக்கினா, விஜயனா அப்படி இப்படின்லாம் ஞாபகத்துக்கு வந்தாலும், இன்னொரு சைடு ஸ்ட்ராங்கா ஞாபகத்துக்கு வருது. ஹைனா ஞாபகத்துக்கு வருதுல்ல. அந்த ஹைனா சீக்வென்ஸ் வந்து படத்துல பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. நானும் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அத பத்தி வீடியோலாம் போடப்பட்டிருந்தோம். வேற லெவல் ஹைப்பா இருந்துச்சு. பட் அந்த படத்துல ஒரு பயங்கர கிளாரிங்கான ஒரு எரர் இருந்துச்சுன்னு தோணுது. இது இன்டென்ஷனலா வச்சாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பேக் ஸ்டோரியா இருக்கான்லாம் தெரியல. பட் இது வந்து எப்படி இவ்ளோ டீட்டெயிலிங் பண்ணவங்க இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாங்கன்னு தோன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. அண்ட் அதே நேரத்துல டீட்டெயிலிங் வந்து பயங்கரமா சில விஷயங்கள பண்ணியிருக்காங்கங்கிறதும் வந்து தெரிஞ்சுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2மே வந்து அனிமல் சம்மந்தமா தான். ஒரு சைடு ஈகிள் அண்ட் இன்னொரு சைடு ஹைனா. இது 2மே வந்து படத்துல பயங்கரமா இன்வால்வ் பண்ணி கொண்டு போவாங்க. ஜெனரலாவே லோக்கினா பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ வந்து மெர்ஜ் பண்றது ரொம்ப காமன். நீங்க பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் விக்ரம வந்து ஈகிளோட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ரோலெக்ஸ வந்து ஸ்கார்பியனோட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சந்தானத்த பாம்போட ஸ்னேக்கோட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. லியோவ வந்து இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, லியோன்னு பேர் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஹைனாவோட ஒரு நெறைய டச் அப் இருக்கிற மாதிரி படம் ஃபுல்லா வரும். ஹைனாவோட சேர்ந்து டிராவல் ஆகுற மாதிரிலாம் இருக்கும். ஹைனாவே உள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஈகிளும் படத்துல நெறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 அனிமலுமே வந்து படத்துல முக்கியமான பிளாட் பாயிண்ட்ஸாவே இருக்கும். சில இடங்கள்ல இது பண்ற விஷயங்கள் வந்து படத்தோட கதையவே வந்து மாத்தி விடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ, இதெல்லாம் உண்மையிலே இந்த அனிமல் பண்ணுமா? அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படம் வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே ட்ரக் மெனேஸ் வந்து அவ்வளோ பெரிய மெனேஸான்னு சொல்லி தேடி பார்த்தப்போ நெறைய தெரிய வந்துச்சு. கைதி படம் வந்தப்போ வந்து இந்த மாதிரி கேங்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு தேடி பார்த்தப்போ சில விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம் வர்றப்பவுமே வந்து நம்ம இந்த ஜெயிலர் படத்துலேருந்து சிலை கடத்தலை பற்றி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி இந்த 2 அனிமல்ல வந்து இந்த உண்மையிலே இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு தேடுறப்போ, சில விஷயங்கள் டீம் இவ்ளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சோம். சிலது வந்து எப்படி இவ்ளோ கிளாரிங்கா ஒரு மிஸ்டேக்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது 2யும் பார்க்க ஆரம்பிக்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நம்ம டெய்லி மேக் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் சந்திராயன்லேருந்து லியோ படம் வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்கிற ஹைப் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்சுவலா என்ன சொல்ல ப்ராப்பரா சேனல் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க முடியும். அப்போ வந்து நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் வந்து என்னை டெய்லி வீடியோ மேக் பண்ணவும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஹைனா வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து படம் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹைனாலேருந்து தான் படமே ஆரம்பிக்கும். பை திஸ் டைம் எல்லா ரிவ்யூஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால நான் பெருசாக ஸ்பாய்லர் ஆனால் படத்தில் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஹைனாவை வச்சு போயிட்டு இருக்கப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஈகிளும் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து 2 பெக்யூலராக ஒரு கேரக்டர் காமிப்பாங்க. ஹைனா வந்து பெட்டாவும், ஈகிள் வந்து பெட்டாவும் ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்கிற ஒரு அனிமலாக காமிப்பாங்க. அதாவது நம்ம வந்து பலமுறை வாழ்க்கையில வந்து கழுக பார்த்துருப்போம். எங்கேயாவது போயிட்டு இருக்கப்போ இந்த கோவில் மேல பறந்துட்டு இருக்குது, இல்ல டேம் மேல பறந்துட்டு இருக்கு. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் ப்ராடா இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் கரெக்ட்டா. ஆனா ஈகிளுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா அது ஈகிள்னு தெரியுது. ஆனா இது ஒரு ஈகிளு, அது கிட்ட வர்றது 2வது ஈகிளு. மறுபடியும் அந்த 2 ஈகிளும் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா இந்த ஈகிள் வேற, அந்த ஈகிள் வேற அப்படிலாம் நம்ம சொல்ல தெரியாது. அது ஈகிள், அது கழுகு. கழுகுன்னு நம்மளுக்கு தெரியும். கிட்ட வந்தா எது பறந்துட்டு இருந்த கழுகு, எது கிட்ட பறந்துட்டு இருந்த கழுகுன்னுலாம் தெரியாது. விச் மீன்ஸ் நம்மளால வந்து சும்மா நார்மலா இருக்கிற மனிதர்கள்னால அத வந்து பெருசா ஃபேஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அது கழுகுன்னு தெரியும் கரெக்ட்டா? இப்போ நாய்னா வந்து நம்மளுக்கு கூடவே வளர்த்துருக்கோம். இது அந்த நாய், இது ஒரே ப்ரீட்ல இருக்கிற 2, 3 நாய் இருந்தா கூட ஓனர்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணிடுவாங்க. இதுதான் என் நாய்ன்னு. படத்துல பார்த்தீங்கன்னா, கழுகு வந்து அத ரிவர்ஸ்ல பண்ணும். கழுகு வந்து மனிதர்கள ஸ்பாட் பண்ணும். ஓ! நீயா? அப்படின்லாம் ஸ்பாட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பாட் பண்ற ஃபீச்சர் வந்து உண்மையிலேயே கழுகுக்கு இருக்கா? அப்படின்னு சொல்லி தேடினப்போ, நான் கொஞ்சம் கியூரியஸா படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு மூளை இப்படி வேலை செய்யும். ஒரு சைடு எல்லாருக்குமே படம் மாசு, சூப்பர்ன்னு எனக்கும் அதெல்லாம் இருந்துச்சு. சூப்பர், வைல்ட், வாவ், கிரேசி அப்படின்லாம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு ஹைனா வந்து பெட்டா வளர்க்க முடியுமா? கழுக பெட்டா வளர்க்க முடியுமா? கழுகுனால ஃபேஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். நம்மளுக்கும் வந்துச்சு. ஆனா நம்ம அந்த கேள்விய கேட்டு விட்டு போயிடுவோம். ஆனா நம்ம மதன் கௌரி சேனல் வச்சிருக்கோம்ல, நம்ம விட்டுட்டு போ முடியாதுல்ல. நம்ம வந்து அத தேடியும் பார்த்து அத தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைனா வந்து ஒரு கிரேசியான அனிமல்னு தெரிய வந்துச்சு. ஹைனா வந்து படத்துல வந்து ஸ்பாட்டட் ஹைனா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? படத்துல வந்து ஸ்பாட்டட் ஹைனா. ஹைனால வந்து மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. அத தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுச்சு. ஹைனால வந்து ஸ்பாட்டட் ஹைனா இருக்குது, பிரவுன் ஹைனா இருக்குது, அராட் வுல்ஃப் இருக்குது, ஸ்ட்ரைப்ட் ஹைனா இருக்குது. படத்துல வந்திருக்கிறது வந்து ஸ்பாட்டட் ஹைனா. வேற லெவல்ல கிராஃபிக்ஸ் இருந்துச்சு. எல்லாமே பங்கமா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, படத்துல காமிச்ச ஸ்பாட்டட் ஹைனா வந்து இந்தியாலயே கிடையாது. இந்தியால வந்து உலகத்துல இருக்கிற 20% ஹைனா இருக்குது. ஆனா அந்த 20% ஹைனாவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைப்டு ஹைனா. நீங்க ஜெனரலாவே இந்தியன் ஹைனா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைப்டு ஹைனா தான் வரும். ஸ்பாட்டட் ஹைனா வராது. இவ்ளோ கிராண்டா அத எடுத்திருந்தாங்க. அது பயங்கர ஹையா இருந்துச்சு. படத்துல கூட ஒவ்வொரு போஸ்டர்லயும் அது வைக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்தப்போ, மேபி அந்த இடத்துல வந்து நம்ம இந்தியால ஏன்னா அது காஷ்மீர்ல நடக்கிற ஒரு சீன்னு காமிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு
ஸ்பாட்டட் ஹைனாக்கு பதிலாக ஸ்ட்ரைப்டு ஹைனா இருந்துச்சுன்னா. மற்றபடி கதையில் வந்து ஹைனாவுக்கான ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஹைனா வந்து உண்மையிலே அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைனா வந்து செம ஸ்ட்ராங்காக காமிப்பாங்க. கையில் எது கிடைச்சாலும் சாப்பிட்ற மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஹைனாக்கு வந்து ஒரு பெக்யூலியரான கேரக்டர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமலுமே வந்து ஏதாவது ஒரு இதை சாப்பிட்டு தானே வாழணும். ஹைனா வந்து சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஒரு பேக் ஆஃப் ஹைனாஸ் ஒன்று சேர்ந்துச்சுன்னா, லியோவையே போட்டு சாப்பிட்ரும். அதாவது சிங்கத்தையே போட்டு சாப்பிட்ரும். லயனை வேட்டையாடுற எபிலிட்டி வந்து உலகத்தில் ரொம்ப 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 கம்மியான அனிமல்ஸ்க்கு தான் இருக்குது. அதில் ஒன்று ஹைனான்னு தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து தெரிஞ்சு நான் வாழ்க்கையில் என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது யூஸ் ஆகும் நீங்கள் பேசுகிறதுக்கு. உங்கள் வீட்டில் போய் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இதை சொல்கிறதுக்கு கிரேசியாக இருக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ஹைனாஸ் வந்து அது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் மோஸ்ட்டாக நம்ம சேனல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. எடுத்துக்கோங்க. ஸோ 130 ஹைனாஸ் வரைக்கும் வந்து ஒரு பேக்கில் ஒன்றா வேலை செய்ய முடியும். அண்ட் ஹைனாஸ்னு சொல்கிறப்ப அதுக்கு வந்து பயங்கரமான ஞாபக சக்திலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஹைனாக்குன்னு வந்து ஒரு சிஸ்டமே இருக்குது. இந்த லயன் கிங் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஹைனா வந்து ஒரு பேக்காக வாழ்ந்துட்டு இருக்கும். பேக் ஆஃப் 130 ஹைனாஸ் வந்து ஒரு சிங்கத்தை சுத்து போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கம் காலி, லியோ அடிச்சு போட்டுரும். அந்த அளவுக்கு ஹைனாக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. வெறுமன கூட்டமாக வேட்டையாடுறதுல மட்டும் இல்லை, கொசு மாதிரி மொக்கிறது மட்டும் இல்லை, ஹைனாவோட பைட் ஃபோர்ஸே இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா சிங்கத்தை விட அதிகம். ஏன் புலியை விட அதிகம். அந்த அளவுக்கு ஹைனாக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரிஸ்டிக் இருக்குது. நம்ம சிங்கம் புலி எல்லாத்தையுமே கேட்ஸ்ன்னு சொல்லிடுவோம். ஹைனாவை பார்த்த உடனே மேபி இது வந்து டாக் வெரைட்டியாக இருக்கும். பட் ஹைனா வந்து டாக் வெரைட்டியும் கிடையாது, கேட் வெரைட்டியும் கிடையாது. அது பெக்யூலியராக வேற ஒரு வெரைட்டியாக இருந்துட்டு இருக்குது. அதுக்கு ஹைனா பேரே வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு அந்த இப்படி கூட்டம் கூட்டமாக வாழ்றதுனால அதை படத்தில் வந்து ஒரு சீனில் சொல்லுவாங்க, ஹைனாஸ் வந்து பேக்காக தான் இருக்கும்னு. அதெல்லாம் கரெக்டாக, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும்ல, இப்படி சொல்கிறாங்களே, இது வந்து ஒரு சைடு வாவ் அப்படின்னு தோணாலும் இன்னொரு சைடு ஓகே செக் பண்ணி பார்த்துருவோங்கிறப்ப எஸ் அந்த டீட்டெயிலிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஹைனா வந்து பயங்கர பேக்காக தான் இருக்கும். அந்த பேக்லேருந்து அதை ரிமூவ் பண்ண அளவுக்கு அது ரிமூவ் பண்ணோன்னா அது வந்து இட் வில் நாட் பி கம்ஃபர்டபுள். ஏன்னா பேக்காக இருக்கிறப்போ அது வந்து ஒரு ஹைனா இன்னொரு ஹைனாவோட ஊண்டை கூட லிக் பண்ணி க்ளீன் பண்ணி விடும். ஒரு ஹைனானால ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குமா. ஹைனா வந்து மற்ற அனிமல்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா கூட்டம் கூட்டமாக வாழுதில்ல, ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம்னு நினச்சிட்டு இருக்குமா. அண்ட் அப்படி ஹைஜீனாக இருக்கணுங்கிறதுக்கு உடம்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ண முடியாத உடம்பு பாகங்கள் ஹைனாக்கே இருக்குல்ல, நாக்கு போகாத இடங்கள், அதுக்கு இன்னொரு ஹைனா வந்து க்ளீன் பண்ணி விடுமா. இது வந்து அந்த ஹைனாவெல்லாம் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹைனாக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதத்தில்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா படத்தில் வந்து ஹைனா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக காமிப்பாங்க. இது வந்து ரியாலிட்டிலையுமே ஹைனா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். இந்த டீட்டெயிலிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. எந்த அளவுக்கான ஹைனா வந்து டீட்டெயிலிங்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபால்ஸ் அலாம் கொடுத்து, இப்போ வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஹைனாஸ் வந்து ஒரு வேட்டையாட போகுது. ஒரு ஹைனாக்கு வந்து மற்ற ஹைனாலாம் வர்றது பிடிக்கலன்னா, இந்த ஹைனானால மற்ற ஹைனாவை ஒரு பொய்யான ஃபால்ஸ் அலாம் பொய் சொல்லி மற்ற ஹைனா கிட்ட இருந்தெல்லாம் இங்கே ஒரு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி திருப்பி விட்டு, இந்த ஹைனா மட்டும் போய் தனியாக சாப்பிடக்கூடிய இன்டெலிஜென்ஸ், ஏமாத்துற இன்டெலிஜென்ஸ் வந்து மற்ற அனிமல்ஸ்க்குலாம் கிடையாது. ஆனால் ஹைனாக்கு இருக்குது. கூட இருக்கிற ஒரு கேங்கை வந்து குழப்பி விடுற இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் அலாம் ரைஸ் பண்ணுற இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து அதாவது இது எனக்கு மட்டும் தான் வேணும். நிறைய பேர் வராங்க, அங்கே ஆபத்து இருக்குது எல்லாரும் திரும்பி ஓடுங்கன்னா இப்படி ஓடிடும். இந்த ஹைனா மட்டும் போய் சாப்பிடல. இந்த ஃபால்ஸ் அலாம் கொடுக்குற ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து ஹைனாக்கு இருக்குது. அண்ட் ஹைனாவோட சவுண்ட் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. படத்தில் கூட வந்து என்ன சிரிக்குதுண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த படத்தில் காமிச்சது வந்து சிரிக்கிறது ஹைனா பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, ஹைனாவோட சவுண்டே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். விச் இஸ் அகெயின் கிரேசி. இந்த வீடியோவில் வந்து ஹைனாவோட சிரிக்கிற சவுண்டு ப்ளே பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இட்ஸ் ஸ்டன்னிங். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் படத்தில் பார்த்துருந்தாங்கன்னு தோணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹைனானால அதோட மெம்பர் அந்த கிளான் இருக்காங்கல்ல 130 இருக்குது. ஸோ 80லேருந்து 130 வரைக்கும் இருக்கும். 130 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ரெக்கார்டட் இருக்குது. அத்தனை ஹைனாவோட ஸ்ட்ரக்சரலாக இதுதான் வந்து பாஸு, இது அதுக்கு அடுத்து, இது அதுக்கு அடுத்து அப்படிங்கிற ஆர்டரை வந்து ஹைனானால ஞாபகம் வச்சுக்க முடியுமா அதோட பேக்கில். ஒரு புத்தி இல்லாத அனிமல் மாதிரி இல்லாமல் அது வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஹைனாக்கு வந்து காக்னிட்டிவ் எபிலிட்டி இருக்குதுங்கிறாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கும். அண்ட் ஹைனாவை பெட் பண்ண முடியுமா, இவ்வளோ சொல்கிறியா மதனே, இது வந்து சிங்கத்தையே போட்டு தள்ளுங்கிற ஆர்டராக இருக்குங்கிற பேக்காக இருக்குங்கிற இதை பெட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அது வந்து எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சிங்கத்தையோ புலியவோ வந்து இந்த மாதிரி பெட் பண்ண முடியாது. படத்தில் வந்து அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இதை பெட் பண்ண முடியும். ஹைனா சிங்கத்தை புலியை பெட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில, முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஹைனாவை வந்து நீங்கள் பெட் பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஓகே சொல்லிட்டு இருக்கிறப்போ இன்னொரு சைடு ஈகிள் அதையுமே வந்து படத்தில் காமிப்பாங்க. ஸோ ஈகிள் வந்து எந்த அளவுக்கு ஃபேக்சுவலாக காமிச்சிருக்காங்கிறப்ப ஈகிள் வந்து ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணும். அதில் இன்னொரு ஒரு டீட்டெயிலிங் வந்து ஈகிள் வந்து லைஃப் ஸ்பேனும் நான் தேடினேன். இப்போது நான் ஏன் லைஃப் ஸ்பேன் தேடினேன், எத்தனை வருஷம் ஈகிள் உயிர் வாழுங்கிறத தேடினேங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஈகிள் வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 30 வருஷம் உயிர் வாழுங்கிறாங்க. ஸோ அந்த மேட்ரு வந்து படத்தில் பயங்கரமான டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகிள்ஸ் வந்து
வேர் ஹவுஸ்க்குள்ளே பறந்துட்டு இருக்கும். அதாவது மனிதர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங்குள்ளே ஈகிள் வந்து கண்ட மணிக்கு முன்ன பின்னன்னு பறந்துட்டு இருக்கும். ஈகிள் வந்து ஜென்ரலாக விங் ஸ்பேன் அதிகமாக கொண்ட ஒரு பறவை. 4 to 6 feet வரைக்கும் அதோட விங் ஸ்பேன் இருக்கும். 6 அடி மனிதனோட லென்த் வரைக்கும் வந்து ஒரு ஈகிளோட விங் ஸ்பேன், அதாவது பறக்கிறதுக்கு அதுக்கு ஸ்பேஸ் வந்து அதோட விங்கை விரிச்சாலே அவ்வளோ பெருசு தேவை. அதுக்கு வந்து ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போனா தான் அது வந்து உள்ளுக்குள்ளே பறக்க முடியும்னா படத்தில் அதெல்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. நீட்டாக நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு வேர் ஹவுஸ் காமிப்பாங்க. அதுக்குள்ளே தான் ஈகிள் முன்ன பின்ன பறந்துட்டு இருக்கும். அந்த டீட்டெயிலிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈகிள் வந்து விஷன் பற்றி படத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அது எப்படி பார்க்குதுங்கிறதுக்கு. கிட்டத்தட்ட மனிதர்களை விட 4லேருந்து 8 மடங்கு பெட்டராக ஒரு விஷயத்தை ஈகிள்னால் அப்சர்வ் பண்ண முடியுமா. இதனால தான் ஈகிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எங்கேயோ பறந்துட்டு இருக்கும், கீழே வந்து தரையில் ஒரு எலி இருக்கும், அதை வந்து ஈகிள் கரெக்டாக பிக் பண்ணிட்டு போகுதில்ல. அந்தளவுக்கு ஈகிளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ், அந்தளவுக்கு ஈகிளுக்கு வந்து விஷன் இருக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி ஈகிள் வந்து பறக்கிற ஹைட் இருக்குல்ல, ஜென்ரலாக ஒரு பெரிய சைக்ளோன் வந்துட்டு இருக்குன்னா எல்லா பறவையுமே வந்து ஷெல்டர் தேடி ஓடும். ஏன்னா சைக்ளோனில் அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது மரத்தில் போய் எங்கேயாவது போய் உட்காந்துடணும்னு பார்க்கும். ஆனால் ஈகிள் மட்டும் அந்த க்ளவுட்ஸுக்கு மேலே பறக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஏரோபிக் எபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஏரோடமிக் எபிலிட்டி இருக்கிற ஒரு ஈகிள் வந்து வேர் ஹவுஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குமான்னு கேட்டால், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஈகிள் பறக்குமான்னு கேட்டிங்கன்னா பறக்கும். அப்படி பறக்கிற ஈகிள் வந்து கேர்டேக்கர்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ண முடியுமா, யார் வளர்க்குறாங்களோ அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேடின வரைக்கும் அதுக்கான பாசிபிலிட்டி வந்து கம்மி அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஈகிளுக்கு வந்து காக்னேட்டிவ் எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா, அதாவது இந்த ஞாபக சக்தி, அனலைஸ் பண்ணுற திறன் அதெல்லாம் வந்து ஈகிளுக்கு கம்மியாக இருக்குது. பட் தேர் ஆர் ரேர் இன்ஸ்டான்சஸ் வேர் கேர்டேக்கர்ஸை ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்களெல்லாம் வந்து ஈகிள் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி ஈகிள் ரெகக்னைஸ் பண்ணுறப்போ, அதாவது மங்கோலியாவில் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது. மங்கோலியாவில் ஈகிளை வந்து பெட்டாகவே நிறைய இடத்துல வளர்க்க பார்ப்பாங்க. ஈகிள் கேன் பி நாட் பெட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் மங்கோலியாவில் வந்து டேம்டு ஈகிள்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஈகிளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஈகிளை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்டர்நெட்லேயே அது முரணாக 2 இது பார்த்தேன். பட் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஹேவ் பின் ரேர் இன்ஸ்டான்சஸ் ஈகிள் வந்து கேர்டேக்கரை அனலைஸ் பண்ண மாதிரி கவனித்த மாதிரி இருக்குதுங்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப லிமிட்டடான ஸ்டடி. நம்ம வந்து கிளியை பற்றி படித்த அளவுக்கு, நம்ம வந்து பீஜியனை பற்றி படித்த அளவுக்கு, காக்காவை பற்றி படித்த அளவுக்கு ஈகிளுக்கு வந்து அந்தளவுக்கு எலாபரேட் ஸ்டடி வந்து இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலிங்குள்ளே போக தேவையில்லை. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டடியே நடக்கலைன்னு தெரிய வந்துச்சு. பட் எனக்கு இதில் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கினா வந்து ஒரு படத்துலையும் ஏதாவது ஒரு அனிமலை வந்து கூடவே சேர்த்துட்டு கொண்டு வந்துட்டுருக்காருல, அது வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு அனிமலே உள்ளே கொண்டு வந்தது, சிஜி எல்லாமே வேறு லெவல். ஆனால் அந்த அனிமல் இந்தியாவில் இருக்கா அப்படிங்கிறத வந்து யாராவது ஒருத்தங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைனாஸ் இந்தியாவில் இருக்குது. ஆனால் ஹைனாவில் வந்து 4 ஸ்பீசிஸ் தான் மொத்தமே இருக்குது. இப்போ வந்து ஆயிரக்கணக்கான ஸ்பீசிஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குதுன்னா அது ஒரு ஓகே. ஆனால் மொத்தமே 4 ஸ்பீசிஸ் தான் இருக்குது. அந்த 4ல் 2 தான் மெஜாரிட்டி. ஒன்று ஸ்பாட்டட், இன்னொன்று ஸ்ட்ரைப்டு. ஸ்பாட்டட் தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது, நிறைய இடத்துல இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கிறது ஸ்ட்ரைப்டு மட்டும்தான். இதுக்கு வந்து நம்ம வந்து இல்லை நம்ம வந்து இங்கே இருக்கிறத வந்து நியாயப்படுத்தணும் அப்படின்னோன்னா நம்ம இப்படி வேணால் கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம்? ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு ஹைனா குடும்பம் வந்து காஷ்மீருக்கு அப்படியே காடுகள் வழியாக வந்த இடத்துல அதோட குடும்பம்லாம் காணாமல் போய் ஒரு ஹைனா மட்டும் தப்பிச்சு ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசலாம். அப்படி பேசணுன்னா மேபி ஸ்பாட்டட் ஹைனா படத்தில் வந்ததுக்கு ஏதாவது காரணம் சொல்லலாம். பட் அந்த பேக் ஸ்டோரி என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதர்வைஸ் இந்த டீட்டெயிலிங் மற்றபடி ஹைனாவை பெட்டாக்குறது, அந்த ஃபேமிலியிலேருந்து அந்த ஹைனா தனியாக வந்துச்சுன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும், அதை நம்ம ரொம்ப காமாக்கணுங்கிறது, இந்த மேட்டர்லாம். அப்புறம் சிரிக்கிற சவுண்டு, ஹைனா வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்ருங்கிற, ஹைனாவோட வயிறு இருக்குல்ல, அது வந்து மற்ற அனிமல்ஸை விட கொஞ்சம் அதிகமான பிஹெச் லெவலில் இருக்கும், அசிடிக்காக இருக்குமா. அப்படி அசிடிக்காக இருந்துச்சுன்னா ஹைனா வந்து சாப்பிட்டு முடிக்கிறப்போ, இது படத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஹைனா வந்து எலும்பு அப்புறம் வந்து முடி எது கையில் கிடச்சாலும் அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுற பவர் வந்து ஹைனாக்கு இருக்குது. ஜென்ரலாக அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுச்சுன்னா எலும்பை விட்டுட்டு போகலாம். ஹைனா வந்து எலும்பை கடிச்சு சாப்பிட்ற சக்தி கூட வந்து ஹைனாக்கு இருக்குது. ஸோ அதனால் ஹைனா வந்து சாப்பிடாத விஷயம்னு ஒன்று கிடையவே கிடையாது, எது கையில் கிடச்சாலும் சாப்பிடும். அப்படி பெட் பண்ணி ஹைனாவை வந்து நம்ம வச்சுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஹைனாவன்னு கேட்டிங்கன்னா எஸ். அந்த டீட்டெயிலிங் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈகிளுக்கு வச்சுருந்த டீட்டெயிலிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து டிபேட்டபிளாக இருக்குங்கிறதுனால அதை விட்டுலாம். பட் அதர்வைஸ் ஓவரால் நான் இன்னும் படத்தோட ஹைப்லேயே தான் சுற்றிட்டு இருக்கேன். அதனால தான் இன்னும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லியோ படம் மூலியமாக நம்ம வந்து ஹைனாவை பற்றி ஈகிளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ராப்பர்லி உங்ககிட்ட வந்து யாராவது 5 நிமிஷம் உட்காந்து ஈகிளை பற்றி பேசினா உங்களால் இப்போ பேச முடியும், ஹைனாவை பற்றி பேசினா 5 நிமிஷம் பேச முடியும். அடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் இதே வந்து ஒரு எக்ஸைட்டிங் பாயிண்ட்டாக சொல்லலாம், அவர் வீட்டில் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் நான் பேசணும், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜி ஸ்குவாட். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.